எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது, அதாவது 2021 வருடம் நடைபெற்ற சோபர் எக்ஸாம், அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம், இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். இதில் எந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழகத்தின் ஆளுநர் யார்? இப்போ யார்? ஆர்என் ரவி. இது சரியான விடை. அடுத்தது, யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ராதாகிருஷ்ணன். இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது? அதாவது 2025 வருடம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடியது. அடுத்து, காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி? நாதஸ்வரம். ஈட்டி எறிதலில் தங்கம் பெற்ற இந்தியர் நீரஜ் சோப்ரா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி, அதாவது PR கவாய். இதுதான் தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 7வது கேள்வி, புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது? நீர்நிலைகள். பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது மீன் கொடி. பாருங்க, கேள்விகளை ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. குக்கரில் சாதம் வைக்க 1 டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும்? 2 முதல் 3 டம்ளர். வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். லைசால். மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும்? திங்கட்கிழமை. நீதிமன்றத்தில் நீதி வழங்குவாங்க, பள்ளிக்கூடத்தில் கல்வி. ஒவ்வொரு கேள்வியும் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அடுத்து, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 4 பக்கங்கள். பாருங்கள், செவ்வகம்னா நீளம் 2 பக்கம், அகலம் 2 பக்கம், மொத்தம் 4 பக்கம். புரிஞ்சுங்களா? அதை இது வந்து கியூபு, இதில் 6 பக்கம். கனசதுரம். சதுரத்துக்கு சதுரமாக இருந்தால் 4 பக்கங்கள். முக்கோணமாக இருந்துச்சுன்னா 3 பக்கம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இணைகரமாக இருந்துச்சுன்னா 4 பக்கம். சாய் சதுரம் 4 பக்கம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எண்முகினா 8 பக்கம். எண்முகினா 8 பக்கம். ஸோ இந்த கேள்விக்கு ஒரு செவ்வகத்துக்கு 4 பக்கங்கள். இதெல்லாம் நான் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா. பாரத ரத்னா. மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு? தொடை எலும்பு. தொடை எலும்பு. சமீபத்தில், அதாவது ஆப்கானிஸ்தான்கள் முழுவதையும் டேஸ் கைப்பற்றினர்? தலிபான்கள். சமீபத்தில்னா இப்போ லாஸ்ட்டாக, இப்போ தலிபான்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது ஆப்கானிஸ்தானில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை. 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது? 3ஆல். ஏன்னா 3ஆல் வகுத்து பாருங்கள். 4 3 3, அதே மாதிரி 2 3 6, மீதி எவ்வளவு? 2 8 3 24, மீதி வந்து 1 வருது. அதே 5ஆல் வகுத்தோம்னா பாருங்கள், 385. 5ஆல் வகுத்தோம்னா பாருங்கள், 7 5 35, மீதி 3, 7 5 35. அப்போ மீதி வராது. இதுக்கு மட்டும் மீதி 3க்கு. அடுத்தது 7ஆலே வகுத்து பார்க்கலாம். 4 7 7, 5 35, மறுபடியும் 5 35. அதே மாதிரி 11ஆல்
3 33 மீதி 5 5 55. அப்போ 3 மட்டும்தான் மிச்சம் வரும். அடுத்து உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது? அரிசி. அரிசி. கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி. ஆஸ்திரேலியா. அடுத்து எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது? நுரையீரல். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டம், இது வந்து கடல், கங்கை கடல், அட்லாண்டிக் கடல், ஆர்டிக் கடல், ஆர்டிக் பெருங்கடல் கடல் வகை சேர்ந்தது. இது மட்டும்தான் கண்டம், அதனால் அது வித்தியாசம். மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது நுரையீரல். கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள்? ஆப்பிள். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அதே மாதிரி ராமன் விலை வந்து சர் சி.வி. ராமன். எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சியின் தந்தை. பசுமை புரட்சியின் தந்தை தான் எம்.எஸ். சுவாமிநாதன். அதே மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை குரியன். கணித மேதை ராமானுஜம். இதெல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் அண்டார்டிகா. கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல். நாமக்கல் முட்டை. அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மணப்பாறைனா முறுக்கு, திண்டுக்கல்னா பூட்டு, மதுரைனா மல்லி, இப்போ ஈரோடுனா மஞ்சள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் எது பிரசித்தி பெற்றது? அதாவது நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய தேர்வர்களுக்கு, மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் சிலது சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அப்படியே கண்டினியூஸாக சொல்லுங்கள் பார்க்கலாம். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு ப்ளூ கிராஸ். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது? வேலூர் கோட்டை. பாருங்கள், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். அதே எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை. அதே மாதிரி மதராஸை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அண்ணாதுரை தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கோவிட்-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது? ஊகான். இது வந்து எங்கே இருக்குது? சீனா. படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. அடுத்து மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு பசு. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து கீழாநெல்லி. கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டினாவே கலப்பு திருமண உதவி திட்டம். அடுத்து அது வந்து ஜென்ரல் நாலேஜ். இது வந்து தமிழில். இப்போ தமிழில் மேக்சிமம் அதாவது 3ஆவதுலேருந்து படிக்கணும். 3ஆவது 4ஆவது 5ஆவது 6ஆவது 7ஆவது 8ஆவது. நான் வந்து இப்போ 6ஆவது 7ஆவது நடத்திட்டேன், அடுத்து 8ஆவது நடத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து 3ஆவது 4ஆவது 5ஆவது வரும். அதில் உள்ள கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சில சமயம் அதாவது 3ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழாகட்டும், அதே மாதிரி மேக்ஸ் கொஷின்ஸ் ஆகட்டும், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இது எல்லாமே கம்பல்சரி வந்து 3ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்கலினா கூட இன்றைக்கி தேதி 19, 20, 21, 22, 23 இந்த 5 நாளை யூட்டிலைஸ் பண்ணுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வின் பண்ண முடியும். இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. குறிஞ்சின்னு என்னது? மலையும் மலை சார்ந்த இடம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. அதே மாதிரி
காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். சீரிழமை பிரித்தெழுதுக, சீர்மை கூட்டல் இளமை. கீழ்கண்டவற்றுள் எது சூரியனை குறிக்காது? திங்கள், ஏன்னா இது வந்து நிலா, அதாவது மதி, சந்திரனை குறிக்கிறது தான் இது. மீதியில் ஆதவன், ஞாயிறு, பகலவன் இதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழ் கூட்டல் எங்கள், தமிழங்கள். தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. இதெல்லாம் நாம் ஏற்கனவே கொடுத்துருந்ததுக்கு. சித்தம் என்பதன் பொருள், சித்தம்னா சித்தம்னா பாருங்கள், இதில் ரெண்டுமே சரிதான். அதாவது உள்ளம்னாலும் சரிதான், மனம்னாலும் சரிதான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சில சமயம் வந்து இந்த மாதிரி குழப்பக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ரெண்டு எழுதினால ஆன்சர் கொடுத்துருவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? கல்வி, கல்வி அதிகாரத்தில். அடுத்து தவறான சொல்லை கண்டறிக, வென்றான். ஏன்னா இதுக்கு வந்து தவறானது வந்து பார்த்திங்கன்னா இதை சரியானது. இந்த ரா பாருங்கள், இந்த ரா வந்து இங்கே தப்பாக இருக்குது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிற ரிப்பீட்டாக. அடுத்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஸோ இந்த கேள்வி வந்து மாற்றி கொடுத்துருவோம், சரியானதை கரெக்டாக எழுதணும், சரியான வாக்கியத்தை. அடுத்து பாருங்கள், விருந்தினர் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று வளையாபதி. இது வந்து 2021 50 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பேட்டர்ன் வந்து 2025 எப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சில சமயம் வந்து நீங்கள் ஏங்க சார் சொல்ல அப்படிம்பீங்க. அதனால் அதாவது கல்வி தகுதி வந்து இந்த தேர்வுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதே மாதிரி அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தவறாக சொல்லியிருந்தால் அவங்க மீது சட்ட நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். பாருங்கள், இதில் மொத்தம் அதாவது இந்த 2025 65 வினாக்கள். 65 வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா 25 தமிழ் வினாக்கள், அதே மாதிரி 40 அடிப்படை அறிவு ஜென்ரல் நாலேஜ் ஜிகே வந்து 40 கேள்வி. ஜிகே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேயும் வரும், ரெண்டுலேயுமே வந்துடும். தமிழ் தகுதி தேர்வு வந்து தமிழில் மட்டும் வரும். அதனால் வந்து இதனால் நான் வச்சுங்க. பொது எழுத்து தேர்வு வந்து பொது தமிழ் இருந்தால் பொது தமிழ், பொது ஆங்கிலம் இருந்தால் பொது ஆங்கிலம். அதாவது 8வது வரைக்கும் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சு இந்த பரீட்சைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 1 வீக் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இந்த பழைய கொஸ்டின் பேப்பரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.